ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது உப்பு சீடை. கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம செய்ய போகிற உப்பு சீடை தான். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/4 கப் போல் உளுந்து, அதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை அரைச்சி பவுடர் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா ரொம்ப கருத்துடக்கூடாது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு இல்லை, மாவு நல்லா நம்ம கையில் தொடுற அளவுக்கு, அந்த சூடு வர்ற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் எள்ளு, அதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதையும் இப்போ அந்த அரிசி மாவு இருக்கு அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காய். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதையும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து மாவு, அது சலித்து நல்லா பவுடர், ஃபைன் பவுடராக அதை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர், வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம சீடை மாவு பிசைஞ்சு வைக்க போகிறோம். இப்போ தண்ணி நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும்னு. கிராஜுவலாக அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. அவ்வளோதான், நம்மளோட சீடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போது சின்ன சின்ன உருண்டையாக, சின்ன சின்ன பாலாக இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் இப்போ உருட்டி வச்சு. இது எதுக்காக நம்ம ஹோல்ட் பண்ணுறதுன்னா, அப்போ தான் வெடிப்பு, கிராக் வராமல் சீடை நமக்கு அழகாக உருண்டையாக வரும். ஒரு பேன் வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சீடையை ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது சீடையெல்லாம் மாவு போட்டு சீடை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஒரே கலரில் இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டுருங்க, கிளறி விட்டுட்டே இருக்கு. பாருங்கள், நம்மளோட சீடை பொரிச்சியாச்சு. நம்மளோட சீடை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீடை ரெடி ஆகிடுச்சு.
இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.